அதை தொடர்ந்து இங்கே நாம அதாவது தங்கவேலில் இந்த மொழி போர் அதாவது இந்திக்கு எதிர்ப்பாக மாணவர்கள் மிகப்பெரிய ஊர்வலம் எல்லா பள்ளிக்கூட மாணவர்களும் வந்தாங்க. அது மிகப்பெரிய ஊர்வலம். அவ்வளோ பெரிய ஊர்வலம்னா இந்த அரசியல் கட்சியினால கூட நடத்த முடியாது. தடை போட்டால் கூட தடை மீறி போகணும். கல் சரி அந்த உழவை அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் துப்பாக்கி கீழே போட்டு கை மேலே தூக்கிட்டாங்க. இந்தியாவின் தேசிய மொழி இந்தியா. இந்தியா. இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, நக்கோ நக்கோ இந்தி நக்கோ நீரில் பேடா பேடா இந்தி பேடா கன்னடாவில் ஒத்து ஒத்து இந்தி ஒத்துன்னு தெலுங்கில் கல்லூரி நடப்பாங்க. அந்த ஒரு வருஷத்தை கழிச்சு விடுவாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து ராஜ்மட் பகுதியில் தான் அது மாதிரி ஆகும். நம்ம கோலார் தங்க வயலில் இந்த மொழிப்போர் இந்தி மொழிப்போருக்கு இங்கே கோலார் தங்க வயலில் என்ன மாதிரி நடந்துச்சு, என்ன மாதிரி முன்னெடுப்பு இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க. 65-66 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு இது தீவிரம் எடுத்தாங்க. அதை தொடர்ந்து இங்கே நாம அதாவது தங்கவேலில் இந்த மொழி போர் அதாவது இந்திக்கு எதிர்ப்பாக முன்னெடுத்து முன்னெடுத்தவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தான். சொல்ல வேணாக்கா மாரியகுப்பம் பகுதியில் இறைவேலி என்ற சொக்கலிங்கம், அப்புறம் பொன்னிவளவன், அப்புறம் அந்த ராதாகிருஷ்ணன் என்ற அன்பிற்கரசு போன்றவங்க இருந்தாங்க. இந்த நான் சொன்ன ஆண்களை வந்து அந்த அலிகடை எதிரில் இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அந்த கீழே அது இடுக்கொண்டு வந்தது ஃப்ராங்கனுக்கு போகணும். இப்போ ஃப்ராங்கனுக்கு வந்து சிதம்பரம் நாற்பது அப்போ ஃப்ராங்கனுக்கும் அதில் வந்து தங்கவரசன் அவர் எம்சிஆர் கூட இருந்தார். அவர் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தாக்கா அங்கே தங்கராஜ்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தங்கராஜ் இருந்தார். அவர் அதாவது செகண்ட் பிளாக்கில் அவரும் செகண்ட் பிளாக்கில் வந்து சித்தார்த்தா ப்ரெஸ் ரோட்டில் ஒரு இருதயம் இருந்தார். இருதயம் சொல்லிட்டு இறந்துட்டார். அவர் இருதயம் டைலர் இருக்கிறாரு. அவர் ஒரு இருதயம். அவர் வந்து செக்குமெட்டு கிரின்னுவாங்க. அவர் அப்படியே கொஞ்சம் இப்படி மேலே வந்தாக்கா நான் இருந்தேன். என்ன சேர்ந்த 2 பேர். அப்புறம் ஜோசப் அவர் ஜோயான்னு கூப்பிடுவாங்க. அவர் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் திமுக தோழர்கள் தான். அப்படி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை முன்னெடுத்துட்டு வரும்போது மாணவர்களை உள்ளடக்குனாங்க. மாணவர்கள் மிகப்பெரிய ஊர்வலம் எல்லா பள்ளிக்கூட மாணவர்களும் வந்தாங்க. என்ன பெண்கள் இல்லை மற்றபடி நாங்கள் எல்லாரும் வந்தாங்க. இதில் வந்து மாணவர் தலைவர் முத்துக்குமார் இருந்தார். அவர் எங்கே இருந்தார்னா சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் பின்னாடி இந்த உதண்டு மாரியம்மன் கோயில் இருக்கு, அது கொஞ்சம் கீழே அங்கே இருந்தார். அவர் வந்து எல்லாம் வச்சு அங்கங்கே வந்து ஒரு இடத்துல நின்று பேசும்போது கலவரம் எதுவும் செய்யாதுங்க, உங்கள் ஊர்வலத்தை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எவ்வளோ ஏதாச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு போங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அது மாதிரி தான் போவோம். அந்த ஊர்வலம் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தாக்கா இப்போ சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற கீழே அந்த மாரிகுப்பம் போகிற அந்த கிராஸ் அங்கே ஒரு மைன்ஸ் இருந்துச்சு. அது இப்போ இல்லை. அந்த மைன் அங்கே அந்த வழியில் அங்கேருந்து அவங்கள அழைச்சின்னு வந்தாக்கா அப்படியே வந்து ஆட்டோஸ் போட்டு வந்து இந்த மேலே ஏறி வந்தாக்கா இந்த சிம்மர் ஜெயின் பள்ளிக்கூடம் இருக்கும். அப்படி அங்கே ஒன்று இருப்பது அதுக்கெல்லாம் மேலே ஏறி அப்படி வந்து இப்போ இன்றைய இந்த சர்க்கிள் வருது பாருங்க, இங்கே அங்கே வந்து பேங்க் எதிரில். அப்போ அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர். அந்த பேங்க் அந்த பக்கம் வந்து அந்த விவசாயிகள் அப்படியே கீழே போய் அந்த வெங்கடேஸ்வரர் கோயிலை சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் வந்து அப்படியே நேராக வந்து இப்படி வரும். வந்து திரும்பி விருது ரயில்வே ஸ்டேஷன் மேலே போய் அப்படியே அந்த ஸ்கேட்டிங் ஹால் இருக்கு, அது இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே அங்கே போய் அந்த 5 விளக்கு பகுதி இருக்கு பாருங்க, அங்கே வந்து நின்று கொஞ்ச நேரம் போய் அந்த வரைக்கும் கூட்டம் அங்கெல்லாம் கற்றுட்டு அங்கே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு
அப்படியே வருவாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து அம்பேத்கர் ஸ்கூல்காரங்க அவங்க வந்து அப்படி சேர்ந்துக்குவாங்க. எல்லா பள்ளி மாணவர்களும் வந்து சேர்ந்துட்டு அப்படியே திரும்பி அப்படியே கற்றுக்கினே திரும்பி கீழே இறங்கி வந்து ஆண்டஸ்மேட்டில் வந்து கலைஞ்சிடும். அது மிகப்பெரிய ஊர்வலம். அவ்வளோ பெரிய ஊர்வலம்லாம் இந்த அரசியல் கட்சியினால கூட நடத்த முடியாது. அப்படியெல்லாம் அந்த ஊர்வலம்லாம் நடத்தினாங்க. ஆனால் அந்த ஊர்வலமெல்லாம் அந்த இந்திய தேச ஊர்வலத்துக்கு முக்கியமாக கொஞ்சம் அந்த ஒத்துழைப்பு கொடுத்து அதை முன்னெடுத்து செஞ்சவங்க திமுக தோழர்கள் தான். அதாவது இப்போ சாம்பியன் பகுதியில் சொல்லணும்னு சொன்னால் ஆதித்தன், சீராளன், ஒரு மாரிக்கம் பகுதி எப்படி வரும், ஆதித்தன், சீராளன், அப்புறம் கீழே இறங்கி வந்தாக்கா சரங்கபாணி, இல்லைன்னா அதை பழைய பேருங்க கொஞ்சம் பேர் மறந்து போச்சு. அப்படி இந்த பக்கம் கீழே வந்து ஆண்டர்சன் பேட்டில் தான் நான் சொன்னேன், அவர் தங்கராஜன் சொல்லிட்டு அவர், அப்புறம் நான், அங்கே என் கூட ஒரு தோழர் இருந்தார். அவர் அதாவது ஜோயான்னு சொன்னேன்னு அவருக்கு அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு தான் அப்படி கீழே அப்படி வருவோம். வந்து அந்த ப்ரெஸ் ரோட்டுக்கு அப்படி கீழே வருவோம். அங்கே வந்து ப்ரெஸ் அந்த மலையாளி லைன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து பக்கத்துக்கு தான் வருவார். இப்போ அது கூட அவர் தான் இறுதியும் செக்மேட்டு கிரியும் இவங்கெல்லாம் உள்ளே வந்து சேர்ந்து அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து பின்னாடி அந்த செக்குமேடுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல வந்து பெரிய மைதானம் அது, அங்கே வந்து கூட்டம் போட்டு பேசிட்டு கலைஞ்சிடணும். இப்படி தான் இருக்கும். ஒரு நாளை போல் நடக்கும். ஏதோ போட்டோம் ஒரு நாளைக்கு நடத்த 2 நாளைக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் அது அப்படியே எவ்வளோ நாள் நடத்தணும். அது என்னன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் தடை ஊழலுக்கான தடை கூட போட்டாங்க. தடை போட்டால் கூட தடை மீறி போகணும். இப்போ காவல்துறை பெருக்கிறதுனால ஒன்றும் அவ்வளோ பெருசாக கண்டில்லை. அவங்களும் வந்தாங்க, பாதுகாப்பு மாதிரி வந்தாங்க. அப்படி வந்து போயினே வந்து நான் அடிக்கடி இருக்கும்போது ஒரு சில இடத்துங்களில் வந்து கொஞ்சம் கல்லடியெல்லாம் வச்சுட்டாங்க அந்த மாணவர்கள். இது காவலருங்க கல்லுக்கடையில் வச்சு போகும்போது அவங்க காவலருங்க என்ன பண்ண அவங்களால முடியல. அவங்களுக்கு எதனா துப்பாக்கி சுடுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அனுமதி ஆர்டர் வந்தால் தான் அவங்க போடுவாங்க, இல்லைன்னா இல்லை. இப்போ அனுமதி அவங்களுக்கு வரல. அப்போ என்ன பண்ணாங்க, அப்படின்னு இருக்கும்போது கல் சரியாக அந்த உழவை அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் துப்பாக்கி கீழே போட்டு கை மேலே தூக்கிட்டாங்க. மாணவர்கள் பசங்க இருந்தாங்க. ஒன்றும் அப்படியே ஊர்வலம் போவாங்க வருவாங்க. அது எப்படி வரும், இந்த பக்கம் இந்த அரசு மருத்துவமனை இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னால் வரும். கொஞ்சம் அம்பேத்கர் நகர் இருக்குது, அது பெரிய மைதானம். அங்கே வந்து கூட கூட்டம் போட்டு அது கொஞ்சம் பேசுவாங்க. இல்லை அந்த அப்போது அந்த மாணவர்களுக்கெல்லாம் தண்ணி தான் அவங்க வீட்டில் அங்கேருந்து கொஞ்சம் சொல்லி அந்த தண்ணியை கரை வச்சு தண்ணி குடிப்பாங்க. இது தவளைங்களில் வீட்டுங்களில் தண்ணி வச்சுருவாங்க, அது சொல்லி வச்சுருப்பாங்க. அங்கங்கே இருக்கும் தண்ணி வச்சு குடிச்சிட்டு அப்படி போவாங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த எதிர்ப்புக்கு வந்து சரியான எதிர்ப்பு. அதில் ஒரு கேள்வி கூட கேட்டாங்க, இந்தியாவின் தேசிய மொழி இந்தியா, இந்தியா எழுதுறேன் இல்லையா, அது இந்தி மீது கொஞ்சம் சின்ன குடத்தில் கோடு போட்டு யான்னு ஒரு கேள்வி குறிப்பிட்டு ஆச்சரியப்படுப்போம். இந்தியாவின் தேசிய மொழி இந்தியா. இந்தியா வந்து ஒரு தேசம் இல்லை, அதை துணை கண்டோம். இந்தியா ஒரு தேசம் இல்லை, அதை துணை கண்டோம். நாங்கள் இங்கே இந்தி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, நக்கோ நக்கோ இந்தி நக்கோ நிறுவல், பேடா பேடா இந்தி பேடா கனடாவில், ஒத்து இந்தி ஒத்துன்னு தெலுங்குல, எப்படி மொழிகள்லையும் வந்து இது முழக்கம் எழுப்பினாங்க. எழுப்பிவிட்டு அப்படியே போவாங்க. அதில் ஒரு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஊர்வலங்கள் போகும்போது அப்போல்லாம் இவ்வளோ மின்சார கம்பங்கள்லாம் இருக்காது, அங்கங்கே ஒன்று இருக்கும். இப்போ அந்த இது வந்து இந்த தொடர்பு ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதை கட் பண்ணி விட்டுடுவாங்க. அதில் அந்த இதை கொஞ்சம் கணக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க. விட்டு அவங்க இது அந்த தொடர்புக்கு வந்து போகணும். இதெல்லாம் நீங்கள் வந்து போடணும். அப்போல்லாம் வந்து அஞ்சல் நகரத்தில் போய் தான் இந்த தொலைபேசி பேச முடியும். இதை போட்டு அதை அவங்க பேசுவாங்க. அதில் போய் தான் அந்த இதை எடுத்து பேச முடியும். அப்படி பேச இல்லைன்னாக்கா அந்த இதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதை தொடர்பு துண்டிக்கணும். அரசாங்கம் இதுங்கன்னா இப்போ போலீஸ் இல்லை மற்ற இடத்துல எதுவும் சொல்லி யாருன்னா வருதுன்றதுனால
அந்த தொடர்புகளை துண்டிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அது இதெல்லாம் போன பின்னாடி அப்படி வந்துடும். மறுபடியும் அவங்க connect பண்ணி அங்கே பக்கம் பக்கம் கூட ஏறி கனெக்ட் பண்ணிடுவாங்க. யாரும் போராட்டம் செய்யக்கூடாது. போராட்டம் செய்யணும்னா அந்த இது தகவல் போகக்கூடாது. அந்த காவல்துறை இங்கே அங்கங்கே கூப்பிட்டுக்குவாங்க. இங்கே வேற இடத்துல இருந்தெல்லாம் கூப்பிட்டு மாரி வந்து ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படின்றதுனால அந்த தொடர்புங்களை அவங்க அந்த மாதிரி வரக்கூடாது, துண்டிக்கணும். மற்றபடி எந்த வித கலவரமோ ஒரு இடத்துல போய் திருடுறதோ இந்த இதுங்களை படிக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்காது. ரொம்ப ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் நடக்கும் இந்த ஊர். அப்படியே தொடர்ந்து ஆண்டு கணக்கில் நடக்கும். இது போவோம். இப்போ இந்த பள்ளிக்கூடத்துலலாம் வந்து அது கொஞ்சம் லீவ் விட்டுருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் வந்து 8 மணி 8:30 மணிக்கு வச்சுட்டு 10:30 மணிக்கு வந்து வெளியே விடுவாங்க. இந்த இருக்கும் அப்புறம் 12 மணிக்கு அப்படி வந்துடுவாங்க. அப்போ அந்த வெளியே விடுறாங்க போகிற அந்த 10 மணி நேரம் அப்போ வந்து அங்கேருந்து அந்த ஊர்வலம் வந்து எல்லாம் பஸ் போயிடும். அந்த ஊர்வலங்கிறது மாரிகுளத்துலேருந்து வரும். அந்த ஊர்வலத்தில் ஒரு மாணவர் அந்த செல்லப்பா பள்ளி. அந்த செல்லப்பா பள்ளியிலேருந்து படித்த ஒரு நண்பர் ஜோக்கின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் அந்த ஊர்வலத்தில் வருவார். அவர் தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து பேசினவர் கொஞ்சம் தூக்கிட்டு வந்து இருக்கணும். ஏன்னாக்கா அவர் பேச்சிலேயே நையாண்டி மாதிரி கட்டி எல்லாரையும் சிரிக்க வச்சிருவார். அப்படி அமைதியாக அப்படி கட்டி இது பண்ணி வர்றாங்களே கொஞ்ச நேரத்தில் அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவரை பேச விட்டாங்க. எல்லாரும் சிரிக்க வைப்பார். அப்போ அவங்க வந்து சிரிக்குவாங்க. அதனால அவர் கூட அப்படி செஞ்சார். இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அந்த ஜோக்கி என்ற அந்த நண்பர் அதை சொன்னாங்க. அப்படி ஒரு இடத்துல ஒரு வந்து தான் பள்ளிக்கூடமான தலைவர் லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, கிளாஸ் லீடருங்க, அவங்க 4 பேரை கூப்பிட்டு பேசிட்டு வரணும். எல்லாரும் கிட்டேன்னா வந்து அப்படி வந்து ஒவ்வொரு பள்ளியும் எல்லாரையும் சேர்த்துக்கின்னு அது மிகப்பெரிய ஊர்வலம் இந்தியாவுக்கு ஊர்வலம் நடந்தது. கோலார் தங்கவயல் மக்கள் இப்போ இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு அவங்க எவ்வளவு பாதிப்புள்ளாங்க, அவங்க எவ்வளவு அவங்களுடைய உடல் உழைப்போ அவங்களுடைய எவ்வளவு எவ்வளவு இது பண்ணாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இந்த அரசாங்கத்தின் மூலியமா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சில நேரத்துல வந்து தடியடி நடக்கும். தடியடி நடப்பாங்க. அந்த ஊருக்கு ஒரு சில கழிச்சு விடுவாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து ராவஸ்மேட் பகுதியில் தான் அது மாதிரி ஆகும். அப்படி கழிச்சு விட்டு அப்படி ஓடிட்டு அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் சேர்ந்தோன்னே அப்படி வருவாங்க. அப்படி இப்போ அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அங்கே இந்த பக்கம் அப்படியெல்லாம் கழிச்சு ஓடுவாங்க. அப்படியே ஓடி திரும்பி மார்க்கெட் உள்ள பக்கம் வந்து அப்படி வந்து திரும்பி இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த பகுதியில் அந்த காந்தி சர்க்கிள் இல்லையா, அது மேலே ஏறி திரும்பி அப்படி வந்து ஒரு வாரமாக வருவாங்க. ஏன்னா எல்லாம் இப்படி தானே வரணும் போகணும். அப்படி வரும்போது அங்கங்கே யார் யார் எங்கே போய் தெரிஞ்சுக்கணும் பிரிஞ்சு அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்தது. ஆனால் கட்டுக்கோப்பான ஊர்வலம். யாரையும் போய் அடித்தாங்க, தாக்குனாங்க, அந்த கடைகளில் போய் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, வன்முறையில் ஈடுபட்டதாக வரலாறு கிடையாது. வன்முறை கிடையாது. அமைதிய வழியில போறாங்க. காவல்துறை தான் இவங்க மேல ஒரு சில நேரத்தில் ஆமாம், ஒரு சில நேரத்தில் தடியடி நடத்துவாங்க. அப்போ அந்த கலைஞ்சு போடும். அப்போ கூட காவல்துறை தாக்குங்க. ஆனால் ஒரே முறை தான் அந்த இதில் போய் அவங்க மேலே கல் இது முடிஞ்சது எல்லாம் துப்பாக்கியெல்லாம் போட்டு கையை மேலே தூக்குனாங்க. அந்த அளவுக்கு ஆச்சு. நன்றி.